மத்திய அரசும் பாஜகவும் தமிழர்களுக்கு எதிராக செயல்படுவது போன்ற ஒரு பிம்பத்தை திமுக அரசு கட்டமைத்து வரும் நிலையில் தமிழகத்திற்காக பாஜக அரசு செய்த நன்மைகள் குறித்து விளம்பரங்கள் நாளேடுகளில் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு மத்திய அரசு என்ற வார்த்தை ஒன்றிய அரசு என மாறியது. நீட் தேர்வு விவகாரம், மும்மொழி கொள்கை, வரி பகிர்வு என தமிழகத்தின் நலனுக்கு எதிராக பாஜக அரசு செயல்படுவதாக திமுக குற்றம் சாட்டி வருகிறது. தொகுதி மறுவரையறை குறித்து மத்திய அரசிடம் இருந்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வராத நிலையில் கூட தமிழகத்தில் இருக்கும் மக்களவை தொகுதிகளை பாஜக அரசு குறைத்துவிடும் என்று கூறி இந்தி கூட்டணி ஆளும் மாநில முதல்வர்களை அழைத்து ஒரு ஆலோசனை கூட்டத்தை தமிழக முதல்வர் நடத்தியிருந்தார். அதேபோல மும்மொழி கொள்கை மூலம் தமிழகத்தில் ஹிந்தியை திணிக்க பாஜக முயற்சி செய்கிறது என்றும் திமுக பிரச்சாரம் செய்து வந்தது. இப்படி திமுக கிளப்பிவிடும் வதந்திகளுக்கு தமிழக பாஜகவும் தமிழக ஆளுநரும் அவ்வப்போது விளக்கம் கொடுத்து வந்தனர். இந்த சூழலில் தமிழகத்திற்கு பாஜக செய்த நலத்திட்டங்கள் தொடர்பாக தமிழகத்தில் விற்பனையாகும் தமிழ் மற்றும் ஆங்கில நாளேடுகளில் மத்திய அரசே விளம்பரப்படுத்த தொடங்கியுள்ளது. அதில் காசி தமிழ் சங்கமம், சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம், மத்திய ஆயுத காவல்படை தேர்வுகளை இளைஞர்கள் தமிழிலேயே எழுதலாம் என்பது போன்ற விஷயங்கள் இடம்பெற்றுள்ளன. அதேபோல வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்காக வளர்ச்சியடைந்த குஜராத் என்ற அம்மாநில முதல்வராக இருந்தபோது பிரதமர் மோடி பயன்படுத்திய வாசகம் வளர்ச்சி அடைந்த இந்தியாவுக்காக வளர்ச்சி அடைந்த தமிழகம் என்று அந்த விளம்பரத்தில் இடம்பெற்றுள்ளது.